ஸோ இந்த டூல் வந்து இட் இஸ் அ ப்ராக்டிஸ் ஆஃப் ஒரு டீப் திங்கிங் அண்ட் ரெஃப்ளெக்ஷன். உங்க கையில ஒரு பேப்பர், ஒரு 3 பேப்பர் வேணும். 3 பேப்பர், ஒரு பென், கலர் பென்சில்ஸ், இல்லை ஜஸ்ட் ஒரு பென்சில் இருந்தால் கூட போதும். இது இல்லைன்னா நான் உங்களுக்கு ஒரு 30 செகண்ட்ஸ் இல்லை 45 செகண்ட்ஸ் டைம் தரேன், எடுத்து வச்சுக்கோங்க. when you have pen paper ready மட்டும் டைப் பண்ணுங்க, then we'll begin. உங்க பாடி எங்க வந்து சேர்லயோ இல்லை உங்க கால்கள் வந்து ஃப்ளோர்லயோ கான்டாக்ட் பண்ணுதோ அந்த இடத்த மனசுல வச்சுக்கோங்க. ஸ்பைன் வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கும், முதுகெலும்பு வந்து ஸ்ட்ரைட்டா நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. உங்க ஃபோக்கஸ் எல்லாம் இப்போ வந்து உங்களோட தலை ஏரியாவில் இருக்கட்டும். உச்சந்தலையில இருந்து கண், மூக்கு, வாய், காது, இதுல ஃபோக்கஸ் வைங்க. இந்த ஃபோக்கஸ் வந்து இப்போ அப்பர் பாடி கொண்டு வாங்க. உங்களோட ஷோல்டர்ஸ், ஆர்ம்ஸ், செஸ்ட் ஏரியா, தென் உங்க ஃபோக்கஸ் வந்து அப்டமன் ஏரியா, வயிற்று பகுதிக்கு கொண்டு வாங்க. தென் லோவர் பாடி, கால்கள், முழங்கால், காஃப் மசில்ஸ், தென் பாதம். நீங்க இப்போ உட்காந்துருக்கிற ரூம்ல என்ன டெம்பரேச்சர் இருக்கு, வார்மா இருக்கா, ஹாட்டா இருக்கா, அந்த டெம்பரேச்சர், அந்த ஏரை ஃபீல் பண்ணுங்க. தூரத்துல இருந்து ஏதாவது உங்களுக்கு சவுண்டு கேட்டுச்சுன்னா இந்த சவுண்டை கேளுங்க. மேபி ஒரு காக்கா கத்தலாம், ஒரு குருவி கத்தும். நீங்க இருக்கிற ரூம்ல என்ன ஸ்மெல் இருக்கு அதை உணருங்க. கொஞ்சம் கைகளை, 2 கையை இப்படி எடுத்துட்டு பாம்பு இப்படி வச்சுட்டு நல்லா ரப் பண்ணுங்க. நல்லா சூடு போகணும், கையில இருந்து உள்ள சூடு போகணும். சூடு போக தேய்ச்சிட்டு அதை வந்து கண்ணில் வச்சுக்கோங்க. Slowly you can open your eyes. So now you are ready. என்னோட ஸ்க்ரீன் தெரியுது இல்லைங்களா? தேங்க்யூ ஸோ மச். நான் உங்களுக்கு வந்து ஒரு இமேஜ் இப்போ காட்ட போறேன். இந்த இமேஜ் வந்து உங்களால பார்க்க முடியுது இல்லையா? எஸ். ஓகே. உங்க பேப்பர்ல இந்த இமேஜ் மட்டும் நீங்க வரையணும். இப்போ ஒரு ரவுண்ட் போட்டுக்கோங்க. அதுல 8 ஸ்போக்ஸ், 8 லைன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒரு பிளஸ் போட்டு தென் ஒரு எக்ஸ் போட்டிங்கன்னா 8 லைன் வந்துடும். அந்த டாட்டர் லைன் போட வேண்டியதில்லை, பெரிய சர்க்கிளாக போட்டுக்கோங்க. இது வந்து உங்களோட வரைகிறதுக்கான ஒரு ஸ்கில்லை வந்து டெஸ்ட் பண்ண போகிறது இல்லை. அந்த ரவுண்ட் வந்து என்ன ஷேப்பில் வந்தாலும் பரவாயில்ல, டோன்ட் வரி அபவுட் இட். ஒரு ரவுண்ட் மாதிரி தெரிஞ்சா போதும். பெரிய ரவுண்டு போட்டு இந்த மாதிரி 8 ஸ்போக்ஸ் வரணும். அதில் ஃபர்ஸ்ட் ஒரு ப்ளஸ் போட்டு அப்புறம் ஒரு எக்ஸ் போட்டிங்கன்னா அந்த ஷேப்புக்கு வந்துடும். அதுக்கப்புறம் சென்டர்லேருந்து சென்டர் பாயிண்ட் வந்து 1ன்னு வச்சுக்கோங்க. அந்த எட்ஜ் பாயிண்ட் வந்து 10ன்னு வச்சுக்கோங்க. அது எல்லா ஸ்போக்ஸ்லையும் மார்க் பண்ண வேண்டியதில்லை, ஒரு இண்டிகேஷனுக்காக ஒரு ஒரு இமேஜினரி மார்க்கிங் மட்டும் இருந்தால் போதும். அப்புறம் அந்த பிக்சர்ல என்ன எழுதியிருக்கோ அந்த சேம் திங்கை வந்து நீங்க உங்களோட அந்த வீலோட அந்த ஒவ்வொரு பையிலையும் எழுதணும். மேல வந்து ஃபைனான்ஸ் எழுதியிருக்கா, அது ஃபைனான்ஸ், ஹெல்த்,
ஃபேமிலி, ரொமான்ஸ், பர்சனல் growth, ஃபன் அண்ட் ரெக்ரியேஷன், கான்ட்ரிபியூஷன், கேரியர். ஷார்ட் ஃபார்ம்ல எழுதினா கூட போதும். ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இந்த வீல் ஆஃப் லைஃப், இந்த வீல் வந்து இந்த செஷன் ஃபுல்லாக உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக நான் காட்டுறேன். ஸோ எனி டைம்ல இதை ரெஃபர் பண்ணி நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். இந்த வீல் ஆஃப் லைஃப் நீங்கள் வந்து இதில் ஒரு மார்க்கிங் போட போகிறீங்க, உங்கள் லைஃப் நீங்கள் இப்போ எந்த ஸ்டேஜில் இருக்கீங்கன்ட்டு. ஸோ இது வந்து ஒரு ஸ்கூலில் கொடுக்குற ரிப்போர்ட் கார்டோ இல்லை இது வரைக்கும் உங்கள் லைஃப்பில் இருந்த பர்ஃபார்மன்ஸோட ஒரு ப்ரீஃபோ இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. பர்ஃபெக்ட் 10 வாங்கினாலும் யாரும் எதுவும் அவார்டு கொடுக்க போகிறதில்ல. ஸோ ப்ளீஸ் பி கைண்ட் அண்ட் ஜென்டில் வித் யுவர் செல்ஃப். உங்களுக்கு நீங்களே போகிற மாதிரி நிறைய மார்க் போட்டுக்கோங்க. இப்போ இந்த வீல் போட்டிங்கன்னா எஸ் இல்லை ரெடின்னு மட்டும் ஒரு சாட்ல போடுங்க. தென் வில் பிகின். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நிறைய டைம் இருக்குங்க இந்த செஷனில். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுக்கு நான் நிறைய டைம் கொடுப்பேன். டேக் இட் வெரி வெரி ஸ்லோ. ஏன்னா எவ்வளோ ஸ்லோவாக போகிறோமோ அப்போ தான் வந்து நம்ம டீப் திங்கிங்கில் போக முடியும். நம்ம லைஃப்பில் மோஸ்ட்லி நம்ம இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சைலன்ஸ்க்கு உண்டான ஸ்பேஸை நம்ம கொடுக்கறது இல்லை. ஸோ இந்த செஷன் இந்த 1 hour நான் வந்து உங்களுக்கு நிறைய சைலன்ஸ் ஸ்பேசஸ் கொடுப்பேன். ஸோ கெட் இன் டு டீப் திங்கிங் அபவுட் யுவர் லைஃப். நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்போ. ஸோ ஸ்டார்டிங் வித் ஃபைனான்சஸ். ஃபர்ஸ்ட் நம்ம எதுல இருந்து ஃபோக்கஸ் பண்ண போறோம்னா ஃபைனான்ஸ், அதாவது மணி. மணிங்கிறது உங்களோட ப்ரெசன்ட் பேங்க் பேலன்ஸாக இருக்கலாம், உங்களோட சேலரி எவ்வளோ சேலரி வருது அதோட ஒரு ஒரு இண்டிகேஷனாக இருக்கலாம், ப்ளஸ் உங்களுக்கு மாதம் வருமானம் இல்லை ஒரு பிஸ்னஸ் வந்து இன்கம் இல்லை உங்களோட அசெட்ஸ், இதெல்லாமே டோட்டலாக சேர்த்து 1ங்கிறது வந்து வெரி வெரி பேட், அதாவது ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கேன். 10ங்கிறது வந்து சூப்பரான நிலைமையில் இருக்கேன். மணியை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு என்ன ஸ்கோர், இதை வந்து யார்கிட்டையும் ஷேர் பண்ண வேண்டியதில்லை, இந்த ஸ்க்ரீனில் கமெண்ட்ல எதுலையும் போட வேண்டியதில்லை. ஜஸ்ட் கீப் இட் ஃபார் யுவர் செல்ஃப். அந்த வீல் ஆஃப் லைஃப்ல வித் ரெஸ்பெக்ட் டு ஃபைனான்ஸ் அந்த மணி ஆஸ்பெக்ட்ல 1ங்கிறது ரொம்ப மோசம், 10ங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கேன். அதில் ஒரு ஸ்கோர், உங்களுக்கு என்ன ஸ்கோர் உங்களுக்கு மனசில் தோணுதோ அதை வந்து அந்த ஃபைனான்ஸுங்கிற நேரில், இப்போ என்னோட ஏரோ மார்க் அங்கே மூவ் ஆகுது பார்த்தீங்களா, இந்த லைன்ல ஒரு புள்ளி வைக்கணும். நீங்கள் சப்போஸ் 7னா இந்த இடத்துல புள்ளி வைக்கணும், 8னா இந்த இடத்துல புள்ளி வைக்கணும். புள்ளி மட்டும் வச்சிங்கன்னா போதும். இப்போ டேக் சம் டைம் அண்ட் மார்க் தேர். அந்த லைன் மேல ஒரு புள்ளி வச்சிடணும். Sorry to interrupt, Satish, ஒரு question. இப்போ does it include the loans இல்லாம இருக்கிறது, அதே மாதிரி if I don't have a job for 5 months, whether I will be able to run my family, இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எடுத்துக்கணுமா? ஆமா, ஓவரால் உங்களோட ஃபைனான்சியல் கண்டிஷன் வச்சுட்டு உங்களுக்கு நீங்க ரேட் பண்ணிக்கோங்க என்ன கண்டிஷன்ல இருக்கு. ஃபைனான்ஸ் ரேட் பண்ணிட்டீங்கன்னா தென் வில் மூவ் டு ஹெல்த்ங்க. ஹெல்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி டயட் எடுத்துக்கிறீங்க, ஆர் யூ எக்ஸசைசிங், யோகா மாதிரி ப்ராக்டிஸ் எதாவது பண்ணுறீங்களா, உங்களோட ஸ்லீப் பேட்டர்ன் எப்படி இருக்கு, உங்களோட ஹோல் பாடியை நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கிறீங்களா, அந்த ஆஸ்பெக்டில் ஹெல்த்துக்கு ஒரு ஸ்கோர் போடுங்க, ஒரு டாட் மட்டும் வச்சுருங்க. இந்த லைனில் இதில் இந்த ஃபுல் லைனில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு டாட் வச்சுருங்க பேஸ்ட் ஆன் யூர் ஸ்கோர். 7னா ஒரு 3/4 இதில் வைங்க, ஒரு 3னா ஒரு லோவர் இதில் வைங்க. ஓகே. தென் வந்து ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மனுஷனுக்கு வந்து ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஹியூமன் கனெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ
ஸோ ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகிறீங்களா, உங்கள் குழந்தைகளோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா, இதுக்கு ஒரு ஸ்கோர். அந்த ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அந்த லைனில் ஒரு டாட் வச்சுருங்க. அடுத்தது வந்து ரொமான்ஸ். உங்களோட லைஃப் பார்ட்னர், மேபி ஹஸ்பண்டோட ஒய்ஃப். இந்த காலத்தில் வந்து அதுக்கு இன்னொரு பேரும் கூட சொல்கிறாங்க, சிக்னிஃபிகண்ட் அதர்னு கூட சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி யாராவது உங்கள் லைஃப்பில் இருந்தால், ஆர் ஈவன் இஃப் யூர் சிங்கிள், இன்னும் கல்யாணம் ஆகலை, ஜஸ்ட் காலேஜ் தான் முடிச்சிருக்கீங்க, இன்னும் கல்யாணம் ஆகலை, இருந்தாலும் ஹவு டு யூ ஃபீல் அபவுட் பீயிங் சிங்கிள்? உங்கள் ரொமான்ஸ் லைஃப் வந்து எப்படி இருக்கு? அதில் இம்ப்ரூவ்மெண்ட் வேணுமா? உங்களுக்காக ஒரு ஸ்கோர் அந்த லைனில் வந்து ஒரு டாட் வச்சுருங்க. அடுத்தது வந்து பர்சனல் growth. எந்த அளவுக்கு உங்களோட growthல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மாதிரி மாற்றங்கள் ஒரு கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணி இன்னைக்கு இந்த இதில் நீங்கள் இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, ப்ளஸ் லிட்டில் அமௌண்ட் ஆஃப் மணி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. இதெல்லாம் இன்வெஸ்டிங் இன் யுவர் செல்ஃப். அப்புறம் எந்த அளவுக்கு படிக்கிறீங்க, புக் படிக்கிறீங்க, இல்லை நல்ல விஷயங்களை கேட்குறீங்க, இல்லை உங்கள் பிஸ்னஸ் ஆகட்டும், இல்லை உங்களோட ஆர்கனைசேஷன், நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் எந்த அளவுக்கு ட்ரைனிங் ப்ரோக்ராம்லாம் அட்டன் பண்ணுறீங்க, உங்களோட பர்சனல் க்ரோத்துக்கு. ஸோ அதுக்கு ஒரு ஸ்கோர் அதை கொடுத்துக்கோங்க அந்த லைனில். அடுத்தது ஃபன் அண்ட் ரெக்ரியேஷன். ரிலாக்ஸேஷன், ஹேவிங் ஃபன், இதெல்லாமே ஒரு இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஒரு ஹியூமன் பீயிங்கோட லைஃப். வெதர் உங்களுக்கு ஒரு காலையில் ஒரு 15 நிமிஷம் வாக்கிங் போகிறதுக்கு, ரிலாக்ஸாக போகிறதுக்கு டைம் இருக்கா, இல்லை பீச்சில் போய் ஒரு 10 நிமிஷம் உட்கார்றதுக்கு, இல்லை ஒரு ஏதாவது ஒரு ஸ்போர்ட், பேட்மிண்டனோ கிரிக்கெட்டோ ஏதோ ஒரு ஸ்போர்ட் போய் விளையாடுறதுக்கு ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒன்று டைம் இருக்கா, மியூசிக் கேட்குறீங்களா, உங்கள் ஃபேமிலியோட போய் மூவி பார்க்குறீங்களா, இதெல்லாம் மனசில் வச்சுட்டு இந்த ஃபன் அண்ட் ரெக்ரியேஷனுக்கு ஒரு ஸ்கோர் போட்டுக்கோங்க. தென் அடுத்தது வந்து கான்ட்ரிபியூஷன். கான்ட்ரிபியூஷன் டு சொசைட்டி. சப்போஸ் நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சீங்கன்னா அந்த கம்பெனிக்கு வந்து நீங்கள் ஒரு அசெட்டாக இருக்கீங்களா, உங்கள் பாஸ் உங்களை வந்து எப்படி பார்க்குறாரு. சப்போஸ் நீங்கள் ஒரு காலனியில் வசிக்கிறீங்கன்னா அந்த காலனியில் நீங்கள் எந்த விதமான ஆக்டிவிட்டீஸ் அந்த காலனிக்காக பண்ணுறீங்க. இந்த மாதிரி ஒரு மாற்றம் கம்யூனிட்டியில் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கீங்கன்னா அந்த கம்யூனிட்டியில் நீங்கள் எந்த மாதிரி மெசேஜ் எல்லாம் ஷேர் பண்ணுறீங்க. ஒரு பணத்தை கொண்டு போய் தான் ஒரு வெளியே கொடுத்து தான் கான்ட்ரிபியூட் பண்ணல. நம்மளோட கைண்ட்னஸ், நம்மளோட டைம் அடுத்தவங்களுக்காக நம்ம கொடுக்கறது ஒரு கான்ட்ரிபியூஷன் தான். ஏதாவது சோஷியல் ஒர்க் பண்ணுறீங்களா? ஸோ அதையெல்லாம் யோசிச்சு அந்த கான்ட்ரிபியூஷன் ஆஸ்பெக்டுக்கு ஒரு மார்க் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபைனல் லைன், பிஸ்னஸ் ஆர் கேரியர். நீங்கள் நிறைய எதர் நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, இல்லை சம் பீப்புள் ஆர் ரிட்டையர்ட், ஏதாவது கேரியர் ஜாப்ல இருப்பீங்க. ஸோ இந்த ஆஸ்பெக்டுக்கு உங்களுக்கு கரண்ட் ஸ்டேட், இது வந்து உங்களோட டிசைர்ட் ஸ்டேட் ஃபியூச்சரில் கிடையாது, இல்லை பாஸ்ட்ல கிடையாது, இன்னைக்கு பொசிஷனில் இன்னைக்கு டேட்டில் நம்ம என்ன ஸ்டேஜில் இருக்கோங்கிறத அந்த மார்க் இண்டிகேஷன் அந்த லைன், அந்த வீல் ஆஃப் லைஃப் அதில் போடுங்க. இந்த 8 மார்க் வச்சிட்டிங்கன்னா டன்னு வந்து சேட் பாக்ஸில் போடுங்க.
சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். இப்போ உங்ககிட்ட ஒரு கலர் ஸ்கெட்ச் இருந்ததுன்னு ஒன்று எடுத்துக்கோங்க. இன்கேஸ் கலர் ஸ்கெட்ச் இல்லைன்னா பரவாயில்ல, பென்னிலையோ இல்லை பென்சிலையோ நான் சொல்றதுக்கு மட்டும் ஒரு கனெக்ட் பண்ணும். அது எப்படி கனெக்ட் பண்ணுங்கிறத ஒரு ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். இப்போ இந்த ஸ்க்ரீன் தெரியுது இல்லைங்களா? ஸோ ஒவ்வொரு டாட்ல இருந்தும் நம்ம இந்த மாதிரி கனெக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஃபைனான்ஸில் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, சப்போஸ் உங்கள் ஸ்கோர் வந்து 7னா இந்த 7க்கு வந்து ஒரு கர்வ் மாதிரி நெக்ஸ்ட் லைன் டச் பண்ணுறது போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்ததுல அது வந்து இன்கேஸ் உங்கள் ஸ்கோர் வந்து 4னா 7லேருந்து 4க்கு டவுன் பண்ணி அந்த மாதிரி ஒரு கர்வா நான் இங்கே கொடுத்துருக்கிற அந்த ஸ்க்ரீனில் இருக்கிற இமேஜ் மாதிரி உங்கள் ஒரு வீல் மாதிரி ட்ரா பண்ணணும். எல்லா டாட்டையும் கனெக்ட் பண்ணணும். நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் கொடுத்துருந்தாலும் இட்ஸ் பர்ஃபெக்ட்லி ஓகே. நோ ஜட்ஜ்மெண்ட்ஸ். உங்களை பற்றி எதுவும் நினச்சிக்க வேண்டாம். ஹார்ட் ஃபீலிங்கோ பேட் ஃபீலிங் எதுவும் வேணாம். இட்ஸ் பர்ஃபெக்ட்லி நார்மல். எல்லாருனாலையும் ஒரு பர்ஃபெக்ட் லைஃப் வாழ முடியாது. அவர் லைஃப் இஸ் ஆல்வேஸ் இன் த ப்ராசஸ் ஆஃப் கோயிங் டுவர்ட்ஸ் பர்ஃபெக்ஷன். ஆனால் அந்த பர்ஃபெக்ஷனுங்கிறது வந்து அடையவே முடியாது நம்ம என்ன பண்ணுவோம். ஸோ இட்ஸ் பர்ஃபெக்ட்லி நார்மல். எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் ஓகே. இந்த டாட்ஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா சாட் பாக்ஸில் வந்து சீன் டைப் பண்ணுங்க. டைம் எடுத்துக்கோங்க. நோ நீட் டு பி இன் ஹரி. வெரி குட். சூப்பர். ஜஸ்ட் ஒரு அனாலஜி. சப்போஸ் இந்த ஷேப்ல இருக்கிற ஒரு டயர் வந்து நீங்க எடுத்துக்கோங்க. அதாவது இந்த வீல் ஆஃப் லைஃப் மேபி பர்ஃபெக்ட் ரவுண்டா இருக்கலாம் ஒரு சிலருக்கு. ஒரு சிலருக்கு வந்து அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கிற ஒரு டயர் மாதிரி இருக்கலாம், ஒரு ரவுண்ட் சர்க்கிள் மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த சர்க்கிள் வந்து ஒரு டயர்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த டயர் கொண்டு போய் நம்ம ஒரு கார்ல ஃபிட் பண்ணிட்டு அந்த காரை வந்து நம்ம ஓட்டினோம்னா அந்த ரைடு எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும் இல்லை எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க.